இன்னைக்கு ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இது எஸ்டர்டேவோட நைட்டு விலாகு. லாஸ்ட் இயர் இந்த டைம் நான், எங்கள் அண்ணி, சிஸ்டர் எல்லாமே வந்துட்டு இந்த கோவில்லையே தான் குடியிருந்தோம். உண்மையாகவே ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் தான். இப்போ ஒரு பூஜைக்காக தான் வந்திருக்கோம். என்ன பூஜை அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு மங்களகரமாக 3 அக்காங்க சேர்ந்து விளக்கேற்றி பூஜையை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஐயர் மந்திரலாம் சொல்லி கணபதி யோகம் ஸ்டார்ட் பண்ணி ஹோமம் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இங்கே வச்சிருக்கிற பூ எல்லாம் ஊர் பொதுமக்கள் வந்துட்டு அவங்கவுங்களோட வீட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு வந்து சேர்த்த பூ தான். சூப்பராக இருக்குல்ல. நிறைய பூ இருந்துச்சு. எப்படியும் குறைஞ்சது 10 கிலோ பூக்கு மேலே தான் இருக்கும். கணபதி யோகம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அபிஷேக பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. விநாயகருக்கு அலங்காரம் எல்லாத்தையும் வந்துட்டு முடிச்சிட்டாரு. இங்கே எதுக்காக நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையாகவே கண்டிப்பாக எல்லா அம்மாவுக்கும் ஒரு ரொம்பவே ஹாப்பியஸ்டான மூமெண்ட் தான். பாப்பாவுக்கு எந்த ஒரு இடத்துல ஒரு உரிமை கிடைச்சாலும் நம்ம பாப்பா வச்சு ஒரு பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவேன். இங்கே நின்றுட்டுருக்கிற 7 குழந்தைங்களோட அம்மாவுக்கும் வந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். எதுக்காக இந்த ப்ரொசீஜர்லாம் வந்துட்டு நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சாமிக்கு பூ போடுற திருவிழா தான். ஸோ 7 குழந்தைங்களோட கையில் பூக்கூடையை கொடுத்து கோவிலை ஒரு 3 சுற்றி சுற்றி வந்து பூ போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு விநாயகர் கோயிலுக்கு கொண்டு போய் பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மனுக்கு வந்துட்டு பூ போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் எல்லாருமே வந்துட்டு பூ போடலாம். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. வெளியில் நின்றுட்டு இருந்தோம்ல அந்த 7 குழந்தைங்க, அவங்க தான் வந்துட்டு பூ போடுற விழாவை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. பொதுவாகவே இந்த கோவிலில் செய்கிற சாதத்தெல்லாம் வந்துட்டு ஒரு சூப்பர் இன்க்ரீடியன்ஸ் எது ஆட் பண்ணுவாங்களா என்னன்ட்டு எனக்கு ரொம்ப நாள் டவுட்டு. அங்கே செய்கிற சாப்பாடு மட்டும் எப்படி தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரில. சாதாரண சிம்பிளான சாப்பாடாக இருந்தால் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது 11:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு ரியாவை வந்து பார்த்தோம் அப்படின்னா அவளுக்கு ஒரே குஷி, எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தா. மார்னிங் எழுந்திரிச்சோடனே ஒரு சூப்பரான கோலம் போட்டுட்டு குட்டி குட்டி பூ வச்சு சாமி அலங்காரம்லாம் முடிச்சுட்டு கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பாப்பாவுக்கு இலைய பார்த்த உடனே பசி வந்துருச்சு போல். எதுக்காக பத்திய சாப்பாடுனா 2 வருஷமாக வந்துட்டு நான் பூ மிதிக்கிறேன். இது செகண்ட் இயர் தான். பாப்பாவுக்கு ஒரு வேண்டுதல் வச்சுருந்ததுனால இது 2வது வருஷம் பூ மிதிக்கிறேன்.